எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் முட்டை இருந்தால் போகிறோம், சட்டுன்னு ஒரு அவசரத்துக்கு ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டியான ஆம்லெட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம தொகையல் செய்ய போகிறோம். இதுக்கு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தொகையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் இங்கே. அது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 பல்லு பூண்டு அதை சேர்க்க போகிறேன். நான் பூண்டை இப்படி முழுசாக போட்டிருக்கேன், பட் நீங்கள் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா வதங்கின பிறகு அடுத்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் 6 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். ஃப்ளேம் நீங்கள் மீடியம் லோலியே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மிளகா கூட சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட நான் ஜஸ்ட் ஒரு 3 துண்டு புளி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸ். அதுவும் நான் இதில் சேர்க்குறேன். அடுத்து ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருன தேங்காய், இதுவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து நான் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெஷ் கருவேப்பிலை. இதுவும் நல்லா வறுத்துருங்க. இப்போ நான் ஃப்ளேமை லோலியே வச்சு தான் இது எல்லாமே வறுக்கிறேன். கருவேப்பிலை போட்ட உடனே செம்ம வாசனையாக இருக்குது. இந்த தொகையல் ஆம்லெட்டோட ரெசிபி ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு அந்த கதை, ஒரு சின்ன கதை தான், அதை சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் எடிட்டர் அவர் ஒரு நாள் லஞ்சுக்கு எடுத்துன்னு வந்திருந்தார். எடுத்துன்னு எல்லாருக்கும் கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போது நான் இந்த ரெசிபி கேட்டு வாங்கி இது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கி கேட்டு நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். சான்ஸே இல்லைங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த முட்டையோட செம்ம காம்பினேஷனாக இருந்தது. அதனால் இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதோ இன்றைக்கி இதை செஞ்சு காட்டுறேன். ஐ ஹோப் நீங்கள் இதை நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசிபி கண்டினியூ பண்ணிடலாமா? ஸோ அதுதான் அந்த கதை. தொகையலுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடைசியாக நான் இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சாதா உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டிட்டு இது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இது எல்லாமே நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நம்மளோட தொகையல் ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப குறப்பாக அரைக்கலை. ஏன்னா நம்ம முட்டை போடும்போது இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தொகையல் அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையும் தொகையலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் தொகையல் எடுக்க போகிறேன். முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ நான் இதில் மிளகு, உப்பு எதுவுமே சேர்க்கலை. அந்த தொகையலோட தான் அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்லெட் போட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம தொகையல் ஆம்லெட் தாளிக்கிற கரண்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், நான் இங்கே தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இது லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன்.
இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த அடித்த முட்டையை இதில் ஊற்றிடலாம். போல் பெரிய போலாக எடுத்துட்டேன். ஐயோ, நீங்கள் சின்ன போலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஊற்றின உடனே ஒரு சைடில் இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த மிக்சர் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு முட்டை வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம் லோலியே வச்சு இதை செய்யுங்க. இல்லைன்னா டக்குன்னு கலர் மாறிடும், ஒரு பக்கம் ரொம்ப தீஞ்சிடும். அப்புறம் பொறுமையாக குக் பண்ணுங்க இதை. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் மெதுவாக இதை திருப்ப போகிறேன். ஸோ இது ஒரு டெக்னிக், கஷ்டமான டெக்னிக்கெல்லாம் இல்லைங்க, ஈஸி தான், ப்ராக்டிஸில் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ளேம் லோலியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொகையிலன்னா வருது. சப்போஸ் உங்களுக்கு உப்பு மிளகு இதெல்லாம் சேர்க்கணுன்னா நீங்கள் தனியாக முட்டை அடிக்கும் போது தனியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ காலையில் குயிக்காக ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் முன்னாடியே தொகையல் செஞ்சு வச்சுட்டு கூட இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு சூடாக பேக் பண்ணி தரலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ நான் ஜஸ்ட்டு திருப்பி விட போகிறேன். பாருங்கள், நல்ல ஒரு குட்டி இட்லி மாதிரி தான் வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு 2 பக்கமே. நான் வந்து இப்போது கரண்டிலேருந்து எடுத்துட போகிறேன். ரொம்பவே அருமையான அட்டகாசமான தொகையல் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நான் இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, சின்ன பன்னு மாதிரி இருக்குது, இட்லி மாதிரி அப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்க, உள்ள அப்படியே ஆவி பறக்க சூடாக. இதில் கண்டிப்பாக ஒரு 3 சாப்பிட்ருவேன் நான். எனக்கு நிறுத்தவே முடியல. ஆக்சுவலி ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஆனால் அதை நின்றுட்டு சாப்பிட்டே இருக்க முடியாது உங்கள் முன்னாடி. அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டியான தொகையல் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறதுண்டா, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ரெசிபி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய எக் ரெசிபீஸ், அதாவது முட்டை வச்ச ரெசிபீஸ் எல்லாம் நிறைய நான் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ நறுக்குங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்குங்க. யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து செய்வாங்க. நான் இங்கே பொரிச்சு எடுக்காமல் எண்ணெயை ஊற்றி வதக்கி யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்ல நிறம் மாறி மேலே நல்ல கிறிஸ்பியாக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
இந்த ரெசிபிக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை மெலிசா நீல வாக்கில் நறுக்கி சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வறுத்துட்டு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. உருளைக்கிழங்கும் வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இறக்கி தனியாக வச்சிடலாம். இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்ய நான் 4 பெரிய முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு வெங்காயத்தை முட்டை கலவையில் சேர்த்து கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கும் வெங்காயமும் 4 முட்டைக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆனால் ஆம்லெட் போட்டதும் சரியாக இருக்கும் பாருங்கள். முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்படி கொஞ்ச நேரம் ஊற விடுறதால ஆம்லெட் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஆம்லெட்டை ஒரு சின்ன நான்ஸ்டிக் பேனில் செஞ்சு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற முட்டை கலவையை ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பேனை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடணும். இது கொஞ்சம் திக்காக கனமாக இருக்கிறதால அப்படியே திருப்ப முடியாது. பேனை ஒரு பிளேட் வச்சு மூடி மெதுவாக ஜென்டலாக திருப்பி பிளேட்டை எடுத்துருங்க. பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை தடவி மெதுவாக பிளேட்லேருந்து பேனுக்கு மாற்றி இன்னொரு பக்கம் வேக விடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆனதும் ஒரு பிளேட் வச்சு மூடி மெதுவாக ஜென்டலாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்பானிஷ் ஆம்லெட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பாருங்கள். எப்படி வெளியில் முட்டை கோட்டிங்கோட உள்ள அந்த வெங்காயமும் அந்த உருளைக்கிழங்கு லேயர்ஸும் அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இதில் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அருமையாக வரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஸ்லைசஸ் கூட இல்லை அப்படியே இதை தனியாக கூட சூடாக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சாண்ட்விச் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் புதினா கொத்தமல்லி சட்னி. யூஸ்வலாக எல்லா சாண்ட்விச்சஸ்லேயும் இந்த திக்காக ஒரு புதினா கொத்தமல்லி சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சட்னியை செஞ்சிடலாம். மிக்ஸி ஜாரில் முதல்ல ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி நறுக்குனது. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதை ஜஸ்ட்டு பாதியாக பிரேக் பண்ணி போட்டுறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இப்போ இதில் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி காம்போடு சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இதில் போட்டுடுறேன். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ ரொம்ப டைல்யூட் பண்ண வேண்டாம் சட்னியை, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். நம்ம சட்னி திக்காக இருந்தால் தான் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி வேணால் அரைச்சிக்கிறேன். ஸோ கொத்தமல்லி புதினா சட்னி அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடறேன். ஸோ நம்மளோட சாண்ட்விச் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்க பாருங்கள். ஸோ இது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம ப்ரெட் ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போது முட்டைக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல காரமாக பிடிக்குன்னா 2 மிளகா சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 மிளகா போகிறோம். நான் இப்போ 2 மிளகா பொடியாக நறுக்கி இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டீஸ்பூன் வந்து சின்ன டீஸ்பூன், இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து மிளகு பொடி, இதுவும் 1 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை சீசன் பண்ணுறோம். ஸோ கையிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு பவுலில் முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் 4 முட்டை எடுக்கிறேன். முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 4 முட்டை எடுத்தாச்சு. இதில் நான் கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் தான், ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். ஸோ நம்ம முட்டையும் சீசன் பண்ணோம் இல்லையா. ஸோ மிளகும் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு இப்போ 2த்தையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி விஸ்க் இருந்தது, ஸ்பூன்லேயே பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு. இப்போ முட்டை கலவையை வந்து நம்ம வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போது வெங்காயத்தையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஆம்லெட், சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ ஆம்லெட்கான இந்த முட்டை மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். ஸோ பிரெட் ஆம்லெட் செய்ய ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தவா எடுத்துக்கோங்க. ஸோ தவாவை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உப்பு இல்லாத பட்டர், அன்சால்டட் பட்டர். கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தவா ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொஞ்சம் பட்டர் தாராளமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பேன் சூடாகட்டும். பாருங்கள் லைட்டாக சூடாகிட்டுருக்கு. நம்ம முட்டை மிக்ஸ்சரை இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்சி, தட் இஸ் நம்ம தவா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஊற்றுறமோ நான் அந்த அளவு தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அப்புறமா ஊற்றிடுங்க. ஸோ நான் 4 முட்டையும் சேர்த்துட்டு அந்த கலவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்லோவாக அது குக் ஆகட்டும். ஸோ ஐம் ஷுவர் நிறைய பேர் பிரெட் ஆம்லெட் நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க. பட் அடுத்த வாட்டி நீங்கள் செய்யும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வீட்டில் ஈவினிங் டின்னர்னால் நான் இதுதான் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடுறேன். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம். அப்புறம் மற்ற முட்டை ரெசிபிஸ்லாம் கூட ரீசெண்டாக செஞ்சது நான் லிங்க்ஸ் தரேன், அதுவும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட் வந்து நல்லா கீழே வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நான் இப்படி பண்ணுற பாருங்கள், பேனை எப்படி லேஸாக இப்படி டில்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த கலவை அப்படியே தான் நிற்கிது, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை, மூவ் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெட் வச்சிடலாம். இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் ப்ரெட், தட் இஸ் நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ரெட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா 2 ஸ்லைஸ் உங்களால் வைக்க முடியாது. இந்த மாதிரி பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க, ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு இப்போது இது மேலே நான் வந்து திருப்பி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நான் இது வீட்டில் எப்படி செய்வேன், அதனால் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் இதை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்லைஸ் மேலே வெளியிலேயே பட்டர் தடவிட்டு அப்புறமா கூட அதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் பட்டர் இப்படி ஜெனரஸாக தாராளமாக சாப்பிட்லாங்க, ஒன்றும் இல்லை. அதனால் ஐயோ இவ்வளோ பட்டரான்னு பயந்துடாதீங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெட்டு நல்லா ஒட்டிடும். இப்போ எனக்கே திருப்புறதுக்கு கொஞ்சம் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. பட் நான் எனிவே நான் ட்ரை பண்ண போகிறேன். வீட்டில் பண்ணுவேன், நல்லா சூப்பராக ஃப்ளிப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். ஓகே 1 2 3 சூப்பர். பார்த்தீங்களா, உடையாமல் திருப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வரலன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் சின்ன சைஸாகவே போட்டுக்கோங்க இந்த ஆம்லெட்டு, அது ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹீட்டை கூட்டிக்கலாம், கொஞ்சம் மீடியமுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இந்த ப்ரெட்டை நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடும். ஸோ ப்ரெட்டு ஓரளவுக்கு டோஸ்ட் ஆன பிறகு இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ முட்டை இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸ்டோவை நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இதில் சட்னியை தடவிடலாம். ஸோ சட்னி வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், சட்னி இல்லாமல் கூட நீங்கள் இந்த ஆம்லெட்டை செஞ்சுக்கலாம். சப்போஸ் மேனேஸ் இருந்தால் கூட நீங்கள் மேனேஸ் இந்த மாதிரி சட்னி மேலே வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ஸோ நான் இப்போது 2 ஸ்லைஸ்லேயும் சட்னி தடவிட்டேன். இப்போ இதுதான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம செஞ்ச ஆம்லெட்டை இந்த மாதிரி உள்பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா டோஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரொம்ப டேஸ்டியான ஸ்பெஷலான பிரெட் ஆம்லெட் ரெடி. அடுத்தது என்னங்க, சாப்பிட்றதான். சூப்பராக இருக்குல்ல. இதை வெட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருங்க. வாவ், இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. உள்ளே அந்த சட்னியோட ஆம்லெட் இந்த ப்ரெட்டை சூப்பராக கோட்டாயிருக்கு பாருங்கள். வாவ், கையெல்லாம் சுடுது, செம்ம சூடாக இருக்குது. ப்ரெட் ஆம்லெட்டை இப்போ நான் கெச்சப் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணி இங்கே சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சும்மா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் இது மேலே சாஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக நல்லா சூடாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த லேயரிங் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. அருமைங்க, சான்ஸே இல்லை, வேறு லெவல். நான் வேறு லெவலுக்கு போயிட்டேன். இப்போ நான் சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கி இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த பிரெட் ஆம்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக அது பண்ணியாச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. சட்னி வைக்கலாம், மேயோனேஸ் தடவலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சீஸும் போட்டு இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி கெச்சப் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு பாத்திரத்தில் 2 நறுக்கின வெங்காயம், 3 பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் பொடியை நறுக்கின பூண்டு, கொஞ்சம் பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் வால்நட்ஸை பொடியாக நறுக்கி போடுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வால்நட்ஸ் தேவையில்லைன்னா அது இல்லாமல் நீங்கள் செய்யலாம். நான் வந்து வால்நட்ஸ் சேர்க்கறது நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனுக்காக நான் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க.
மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மிக்ஸ்சரை ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இன்னொரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். கலக்கின முட்டையை மிக்ஸ் பண்ணியிருக்கிற வெங்காயம் மசாலாவில் ஊற்றுங்க. மசாலா முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போ ஆம்லெட்கான மிக்ஸ்சர் தயாராகிடுச்சு. அடுத்து அருமையான மசாலா ஆம்லெட் ரெடி பண்ணலாம். ஆம்லெட் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கரண்டி முட்டை மசாலாவை ஊற்றுங்க. இதை நான் பேனில் பண்ணுறேன், நீங்கள் தோசை தவாலையும் நீங்கள் பண்ணலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. முட்டையோட ஒரு பக்கம் வெந்ததும் மேலே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி மறுபக்கம் திருப்பி போடுங்க. பேன்லேருந்து எடுத்துட்டு சூடாக பரிமாறுங்க. நல்ல சூப்பரான டேஸ்டியான மசாலா ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப குயிக்காக செய்யலாம். நீங்கள் வந்து ரசம் சாம்பாருக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். 4 பிரமாதமான ரொம்பவே வித்தியாசமான ஆம்லெட் ரெசிபிஸ் பார்த்தீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.